Hi guys, I'm Rajkumar. I'm freelancer. Today வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கு நம்ம வந்து ஆர்டிகல்ஸ் வந்து டெலிவரி கொடுத்துருக்கோம். ஸோ இதை பற்றின ஒரு ஃபுல் டீட்டெயில்டான ஒரு வீடியோ தான் இது வந்து இருக்க போகுது. சரிங்களா? என்னோட சேனலுக்கு வந்து ஃபஸ்ட் டைம் யாராவது வந்து வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இன்றைக்கி யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் ஃபியூச்சரில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? தென் டேரெக்டாக நம்மளோட டாப்பிக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து யூசர்ஸ்க்கு வந்து ஆர்டிகல்ஸ் வந்து டெலிவரி கொடுத்தோம்னு சொல்ல முடியாது. ஸோ இப்போ நான் ஆர்டிகல்ஸ் ஓப்பன் பண்ணி தான் வச்சுருக்கேன். இது வந்து டாக்குமெண்ட்ஸ் வந்து நான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். எக்ஸாம்பிளுக்கு எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபஸ்ட் டைம் என்கிட்ட வந்து ஒரே ஒரு ஆர்டிக்கல் சாம்பிளுக்கு வாங்கி பாருங்கள். சரிங்களா? அமௌண்ட்டு பே பண்ணி ஃபார் ஆர்டிகல் 200 நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம். மினிமமாக 1500 வேர்ட்ஸ்லேருந்து 2000 வேர்ட்ஸ் வரைக்கும் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். சரிங்களா? ஒரு ஆர்டிக்கல் நீங்கள் வாங்கி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மட்டும் ஃபர்தராக மற்ற ஆர்டிக்கல் வந்து வாங்கிக்கலாம். ஓகேங்களா? ஸோ யூஸருக்கு வந்து நம்ம வந்து ஓவராலாக 4 ஆர்டிகல்ஸ் வந்து டெலிவரி கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட ஒரு 12:36க்கு வந்து நம்ம டெலிவரி கொடுத்துருக்கோம். அதாவது நீங்கள் எங்கிட்டேருந்து ஒரு ஆர்டிக்கல் வாங்கினாலும் சரி, 10 ஆர்டிக்கல் வாங்கினாலும் சரி, 100 ஆர்டிக்கல் வாங்கினாலும் சரி, ஓகேங்களா? உங்களுக்கு வந்து ராஜ்குமார் எஸ்இஓ சர்வீஸ் இந்த நேமில் தான் வந்து மெயில் வந்து ரிசீவ் ஆகும். சரிங்களா? தென் ஆர்டிகல்ஸ், அதாவது மெயிலே வந்து நம்ம என்னென்ன இம்பார்ட்டனோ அது எல்லாமே மென்ஷன் பண்ணி தான் நான் வந்து அனுப்புவேன். ஓகேவா? ஸோ யூசர் வந்து எதுக்காக ஆர்டிகல்ஸ் வாங்குறாங்க? இப்போ எக்ஸாம்பிள் வந்து அஃபிலியேட்டா, ஊகாமர்ஸ், இல்லை டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கா, இல்லை ஆட்சன்ஸ் அப்ரூவலா, இல்லை பிளாகிங்கா, இல்லை ஃபேஷன் சம்மந்தமாவா, இல்லை பிஸ்னஸ் சம்மந்தமாக அவங்க என்ன கேட்டகரிக்காக கேட்குறாங்களோ அதுக்கு நம்ம மென்ஷன் பண்ணி அனுப்பிச்சிடுவோம். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சப்டைட்டில்ஸ் வந்து ஆட்சன்ஸ் அப்ரூவலுக்குன்னு அவங்க வந்து கேட்டதால் அவங்களுக்கு வந்து டெலிவரி கொடுத்துருக்கோமா இல்லை இன்கம்ப்ளீட் அந்த இடத்த டெலிவரின்னு நம்ம மென்ஷன் பண்ணுறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, அவங்களுக்கு வந்து சம்டைம் 1-2 பெண்டிங்கில் இருக்குன்னா அதை பெண்டிங்னு சொல்லி மென்ஷன் பண்ணி அனுப்புவோம். ஓகேங்களா? சரி, இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஆர்டிகல்ஸ்லையும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய காண்டாக்ட் நம்பர் அண்ட் வாட்ஸ்அப் லிங்க் கிடைக்கும். அதே சமயத்தில் ஒவ்வொரு மெயில் ஐடியிலுமே, ஓகேங்களா, அதாவது மெயில்னா உங்களுக்கு நான் எங்கிட்டேருந்து ஒரு டைம் மெயில் வந்தாலும் சரி, 10 டைம் மெயில் வந்தாலும் சரி, உங்களுக்கு எல்லாத்துலேயுமே என்னுடைய காண்டாக்ட் நம்பர் அண்டு வாட்ஸ்அப் லிங்க் வந்து கிடச்சிடும். ஸோ இந்த இடத்த உங்களுக்கு தெளிவாக தெரியும் நான் நினைக்கிறேன். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா என்ன காண்டாக்ட் பண்ணுறதுக்கான மெயில் ஐடியுமே உங்களுக்கு கிடச்சிரும். ஓகேங்களா? தென் அதில் முக்கியமாக மெயிலில் வந்து நம்ம என்ன மென்ஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, அந்த இடத்து பாருங்கள், வேர்ட்ஸோடைய கவுண்ட் எவ்வளோ இருக்குது நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா, மினிமமாக 1500 வேர்ட்ஸ்லேருந்து 2000 வேர்ட்ஸ் வரைக்கும் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். ஓகேங்களா? யூசர்ஸ்க்கு வந்து நீங்கள் மோர் தேன் எனி கேட்டகரி, ஓகேங்களா, உங்களுக்கு வந்து ஆட்சன்ஸ் அப்ரூவல்னு கிடையாது, நீங்கள் எனி கேட்டகரியில் வந்து எனக்கு கண்டென்ட் ரைட்டிங் சர்வீஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் கீவேர்ட்ஸ் ஜஸ்ட் ஃபார் ப்ரொவைட் பண்ணாலே போதும். 100% ஹியூமன் ரேட்டிங் ஆர்டிகல்ஸாக நம்ம வந்து உங்களுக்கு கொடுத்துருவோம். ஓகேங்களா? அதில் வந்து நிறைய பேருக்கு வந்து நான் வந்து வேர்ட்ஸ் கம்மியாகவும் ஒருத்தருக்கு அதிகமாகலாம் கிடையாது. ஓகேங்களா? நம்ம மினிமம் கேரண்டி என்ன அப்படின்னா 1500 வேர்ட்ஸ்லேருந்து 2000 வேர்ட்ஸ் வரைக்கும் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படின்றதான் நம்ம மெயிலில் அட்டாச் பண்ணி அனுப்புகிறோம். அடுத்ததாக எஸ்இஓ ஆப்டிமேஷன். அது என்ன எஸ்இஓ ஆப்டிமேஷன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, நண்பா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எஸ்இஓக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் பிளாகிங்குள்ளே வரீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு வந்து ஒரு ஃபர்தராக ஒரு ஆர்டிக்கல் எவ்வளோ வேர்ட்ஸில் இருக்கணும், எவ்வளோ கீவேர்ட் டென்சிட்டி இருக்கணும், ரீடபிலிட்டி எப்படி கொண்டு வரணுன்றது பேசிக்கலாக எதுவுமே தெரியாது இல்லையா? இது எல்லாமே நம்ம ஃபர்தராக ஃபாலோ பண்ணுவோம். அது இல்லாமல் எங்கிட்டேருந்து ஒரு ஆர்டிகல்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணி வாங்குறீங்க அப்படின்னும் போது அது 100% பியூர் ஒயிட் டாட் எஸ்இஓவில் தான் நம்ம வந்து கொடுப்போம். ஓகேங்களா? அது என்ன பியூர் ஒயிட் டாட் எஸ்இஓ அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, இப்போது நம்ம வந்து ஒரு 1500 வேர்ட்ஸ்லேருந்து 2000 வேர்ட்ஸ் நம்ம வந்து ஒரு ஆர்டிகல்ஸ் வந்து நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா, அந்த ஆர்டிக்கலுக்குள்ளே இருக்கக்கூடிய வேர்ட்ஸில் ஃபோக்கஸ் கீவேர்டு எத்தனை இடத்துல பிளேஸ் ஆகிருக்குன்றது தான் மெயின். ஓகேங்களா? ஸோ நம்ம கொடுக்குறது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பியூர் ஒயிட் டாட் எஸ்இஓன்றதால 1000 வார்த்தைகள் நம்ம ஒரு ஆர்டிக்கல் மேக் பண்ணாலுமே ஃபோக்கஸ் கீவேர்டுன்றது மினிமமாக 4லேருந்து 3 இடத்துல தான் இருக்கும். புரியுதுங்களா? அதுவே ஃபோக்கஸ் கீவேர்டு 20லேருந்து 50 இடத்துல இருக்குது அப்படின்னா அது கிரே டாட் அண்ட் எல்லா டாட் எஸ்இஓக்குள்ளே போகும். தென் இன்னுமே அதிகமாக இருக்குது அப்படின்னா அது பிளாக் டாட் எஸ்இஓக்குள்ளே போகும். புரியுதுங்களா? ஸோ இது போல் நீங்கள் வந்து நம்மக்கிட்ட வாங்குகிற ஆர்டிக்கலில் வந்து ஏதாவது உங்களுக்கு வந்து வெப்சைட்டுக்கு வந்து அதனால் ஃபியூச்சரில் பிரச்சனை வந்துருமா அப்படின்னு சொல்லி நீங்கள் எந்த பயப்பட வேண்டியதுக்கு அவசியமே இல்லை. ரீசன் என்ன அப்படின்னா நம்ம பியூர் ஒயிட் டாட் எஸ்இஓ ஃபாலோ பண்ணுறோம். ஓகேவா? அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா எஸ்இஓ ஆப்டிமேஷனில் வந்து நீங்கள் வந்து கேட்பீங்க, அது நீங்கள் எந்த அளவுக்கு கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்பீங்க ஆர்டிகல்ஸ் அப்படின்னா, அதாவது எங்கிட்ட வாங்குகிற ஆர்டிக்கல் நீங்கள் வந்து ஜஸ்ட் ஃபார் காப்பி பேஸ்ட் பண்ணாலே போதிக்கமானது உங்கள் வெப்சைட்டுக்கு. ஆன் பேஜ் எஸ்இஓ, ஆஃப் பேஜ் எஸ்இஓ, டெக்னிக்கல் எஸ்இஓ இது மூணுமே நம்மளோட வேர்ட்பிரஸ் அக்கௌண்ட்டில் போட்டு செக் பண்ணி அந்த ஆர்டிகல்ஸ் வந்து ரீடபிலிட்டிக்கு தென் எஸ்இஓ ஃப்ரெண்ட்லியாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு தான் நான் உங்களுக்கு வந்து கொடுக்குறேன். சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து ரேங்க் மேத்து, இல்லை ஆல் இன் ஒன் எஸ்இஓ, இல்லை ஏர்ஸ்ட் எஸ்இஓ இந்த மூணுத்தில் எந்த பிளகின் யூஸ் பண்ணாலுமே, வேறு எந்த பிளகின் யூஸ் பண்ணாலுமே கூட எஸ்இஓக்குன்னு உங்களுக்கு வந்து தென் அது பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். சரியா? தென் அடுத்தது பிளாகரிசம் வந்து 0ல் இருக்குது. ரீடபிலிட்டி 16+ நம்ம கேரண்டி கொடுக்குறோம். 100% ஹியூமன் ரேட்டிங் ஆர்டிகல்ஸ். சரிங்களா? தென் நீங்கள் எங்கிட்ட வந்து ஆர்டிகல்ஸ் வாங்குறீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து நம்ம ஆஃபர்ஸ் எப்போயுமே கொடுத்துட்ருக்கோம். ஆஃபர்ஸ்ன்னு சொல்கிறத விட இது தமிழ்நாட்டிலே சேலஞ்ச் பண்ணி சொல்கிறேன், நான் கொடுக்குற ஆர்டிகல்ஸ் யாராலையும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ண முடியாது. அதே சமயத்தில் குவாலிட்டியும் காம்ப்ரமைஷன். ஓகேங்களா? அதாவது நம்ம ஒரு ஆர்டிகல்
பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னா அந்த குவாலிட்டின்றது நம்மக்கிட்ட எப்போயுமே இருக்கும். நீங்கள் எங்கிட்டேருந்து ஒரு ஆர்டிக்கல் வாங்கி போகிறோன்னா அதுக்கான கீவேர்ட்ஸ் கம்பல்சரி ரேங்க் ஆகும். புரியுதுங்களா? ஸோ அந்தளவுக்கு நம்ம குவாலிட்டியாக கொடுக்குறோம். தென் நீங்கள் யாராவது எங்கிட்ட 10 ஆர்டிகல்ஸ் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நான் ஜென்ரல் ப்ளஸ் ப்ரீமியம் தீம்ஸ் வந்து வித் லைசன்ஸ் கீயோட லைஃப் லாங் உங்களுக்கு வந்து நான் ஃப்ரீயாகவே ஆக்டிவேட் பண்ணி கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ நிறைய பேர் வந்து இவர் வந்து கீழே ஆக்டிவேட் பண்ணி கொடுக்க மாட்டார் அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா இங்கே பாருங்கள். கீ ஆக்டிவேட் பண்ணுறோம்னா உங்களுடைய வேர்ட்பிரஸ் அக்கௌண்ட்டில் இது போல தான் இருக்கும் அதனுடைய டேஷ்போர்டு. தெரியுதுங்களா? ஸோ இதில் வந்து நம்ம கீ ஆக்டிவேட் பண்ணிட்டோம் அப்படின்னா தெரியுதுங்களா? இது போல தான் உங்களுக்குமே காட்டும். புரியுதுங்களா? ஸோ நான் கீ ஆக்டிவேட் பண்ணி கொடுத்தனாலன்றது நீங்களே பார்த்துக்க முடியும் உங்களோட வேர்ட்பிரஸ் அக்கௌண்ட்டில். சரியா? ஸோ அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா சிங்கிள் ஆர்டரில் 10 ஆர்டிகளுக்கு மேலே வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஜென்ரல் ப்ளஸ் ப்ரீமியம் தீம்ஸ் வந்து லைஃப் லாங் நம்ம ஆக்டிவேட் பண்ணி கொடுக்குறோம். ஓகேவா? ஸோ ஆஃபர் போயிட்டுருக்கு, யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. அதை விட மெகா ஆஃபர்னு ஒன்று கொடுத்துருக்கோம். என்ன அப்படின்னா நீங்கள் யாராவது நம்மக்கிட்ட 30 ஆர்டிகளுக்கு மேலே வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஜென்ரல் ப்ளஸ் ப்ரீமியம் தீம்ஸு அண்டு 300 பேக் லிங்க் வந்து நம்ம வந்து ஃப்ரீயாகவே கொடுத்துட்ருக்கோம். ஓகேவா நண்பா? அதாவது ஃபார் ஆர்டிக்கல் நம்ம வந்து 200 நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஓகேங்களா? தென் ஒரு பிகினர் வந்து ஃபஸ்ட் டைம் வெப்சைட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகிறாங்க அப்படின்னும் போது அவங்க வந்து ஒரு ஹோஸ்டிங் டொமைன் வாங்கி அதில் வந்து சைட்டு லைவ் கொண்டு வரதுக்கே ஒரு 3000 3500 செலவு பண்ணிவிடுவாங்க. ஓகேவா? அடுத்ததாக வெப்சைட்டுக்குன்னு வந்து ஒரு ப்ரீமியம் தீம்ஸ் வாங்கி ஒர்க் பண்ணுவாங்கன்னா 95% மேலே யாரும் வாங்க மாட்டாங்க. ஆனால் நான் அப்படி கிடையாது. நான் வெப்சைட்டுக்குள்ளே என்ட்ரி ஆனது இன்னி வரைக்கும் என்னோடய வெப்சைட்டு கிட்டத்தட்ட மோர் தென் 15+ வெப்சைட்டுக்கு மேலே நான் ரன் பண்ணிட்டுருக்கேன். பேக்கெண்டில் எல்லா வெப்சைட்டுக்குமே ப்ரீமியம் தீம்ஸ் தான் நான் வந்து யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ஏன்னா ஃப்ரீ வெர்ஷனுக்கும் ப்ரீமியம் எடிஷன்ஸுக்கும் ஏகப்பட்ட டிஃப்ரென்ஸ் அண்டு ஏகப்பட்ட எஃபெக்ட்ஸ் இருக்கும். தென் எஸ்இஓக்குமே சரி வேறு லெவலில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணும் ப்ரீமியம் தீம்ஸ் பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? ஸோ நான் கொடுக்கக்கூடிய தீம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ப்ளஸ் ப்ரீமியம். நீங்கள் சிங்கிள் வெப்சைட்டுக்கு கீ வாங்கினா கூட கிட்டத்தட்ட 5000 ரூபாய்க்கு மேலே இன்வெஸ்ட் பண்ணால் தான் ஒரு வெப்சைட்டுக்கு கீ வாங்க முடியும். புரியுதுங்களா? ஸோ அந்த வெப்சைட்டுக்கு நீங்கள் ஒரு வெப்சைட்டுக்கு நீங்கள் 5000 இன்வெஸ்ட் பண்ணுறது நீங்கள் 2000 இன்வெஸ்ட் பண்ணி எங்கிட்ட வந்து ஒரு வெப்சைட்டுக்கு கீ மட்டும் தேவைன்னா ஆக்டிவேட் பண்ணிவிட்டு போய்க்கலாம். புரியுதுங்களா? ஸோ சிங்கிள் வெப்சைட்டுக்கு கீ ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னா 2000 நம்ம வந்து சார்ஜ் பண்ணிட்டுருக்கேன். இல்லை அப்படின்னா நீங்கள் 10 ஆர்டிக்கல் வாங்குறது மூலிமா ஃப்ரீ ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். அப்படின்னா 30 ஆர்டிக்கல் வாங்குறது மூலிமா ஃப்ரீயாக ஆக்டிவேட் பண்ணிக்க முடியும். சரியா? தென் இது வந்து நம்ம யாருக்கும் வந்து ஒருத்தருக்கு ஆஃபர்ஸ் கொடுத்து இன்னொருத்தருக்கு ஆஃபர்ஸ் கொடுக்காமலாம் போகிறது கிடையாது. எல்லாருக்குமே என் கண்டென்ட் ரைட்டிங் சம்மந்தமாக யார் என் வீடியோஸ் பார்த்தாலுமே இந்த ஆஃபர்ஸ் எப்போயுமே இருக்கணுன்றதுக்காக தான் மெயில் அட்டாச் பண்ணி நம்ம அனுப்புகிறோம். ஓகேவா? தென் இது வந்து பார்த்திங்கன்னா யூசர்ஸ்க்கு வந்து நம்ம ஆர்டிகல்ஸ் வந்து டெலிவரி கொடுத்தோன்னு சொன்னோம் இல்லையா? ஸோ இது எல்லாமே நீங்கள் வந்து மினிமமாக ஒரு 1-2க்கு மேலே அதிகபட்சம் ஒரு 3 ஆர்டிகல் மேலே வாங்கினாலே உங்களுக்கு தனித்தனியாக டாக்குமெண்ட்ஸ் போட்டு ஒரு ஜிப் ஃபைலுமே நம்ம வந்து அனுப்புவோம். சரிங்களா? ஸோ ஜிப் ஃபைல் நம்ம வந்து போட்டிருக்கோம். ரெஃபரன்ஸ்க்கு ஒரு ஆர்டிகல்ஸ் உங்களுக்கு வந்து நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். நீங்கள் வந்து ஒரு ஆர்டிக்கல் வாங்கினாலும் சரி இல்லை எவ்வளோ ஆர்டிக்கல் வாங்கினாலுமே அந்த ஆர்டிகல்ஸ்க்குள்ளே எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு இது போல தான் இருக்கும். சரிங்களா? ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ராஜ்குமார் எஸ்இஓ சர்வீஸ்னு உங்களுக்கு வந்து மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஏன்னா நீங்கள் யாருக்கிட்ட ஆர்டிகல்ஸ் வாங்குறீங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியணும் இல்லையா? அதனால் ஸோ அது அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா என்ன காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ஓகேங்களா என்னுடைய காண்டாக்ட் நம்பர் அண்டு வாட்ஸ்அப் லிங்க் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஓகேவா? அடுத்ததாக என்ன ரீசனுக்காக ஆட்சன்ஸ் அப்ரூவலுக்காக மோர் தென் என்ன கேட்டகரிக்காக நீங்கள் கேட்குறீங்களோ அதை மென்ஷன் பண்ணி நம்ம வந்து கொடுப்போம். அடுத்ததாக இன்றைக்கி ரேஞ்சில் இருக்கக்கூடிய எல்லா ஏஐ டூல்ஸிலும் செக் பண்ணி நம்ம ஆர்டிகல் எந்த அளவுக்கு ஃபர்தராக இருக்குன்றது நம்ம செக் பண்ணி கொடுப்போம். எதனால் நம்ம அதை செக் பண்ணுறோம் அப்படின்னா அந்த டைட்டில் சப்டைட்டில்லாம் சிமிலராக மேட்ச் ஆகும். ஓகேங்களா? அதெல்லாம் வந்து சிமிலராக வேறு எதனா அனதர் வெப்சைட்டில் இருக்கான்றதை செக் பண்ணுறதுக்காக அதெல்லாம் செக் பண்ணி நம்ம 100% யூனிக்காக நம்ம கொடுத்துருக்கோம். அடுத்ததாக வந்து பிளாகரிசம் இருக்கான்னா 100% யூனிக்காக இருக்குது. சரிங்களா? ஸோ நம்ம எந்தெந்த டூலை செக் பண்ணுன்றது எல்லாருமே நம்ம ரிப்போர்ட் அங்கேயே நம்ம கொடுத்துட்டோம். ஓகேவா? அடுத்ததாக இங்கே பாருங்கள், மெயினாக நம்ம ஒரு ஆர்டிகல்ஸ் ரேங்க் பண்ணுறதுக்கு கூகுளில் என்ன இம்பார்ட்டனோ அது வந்து முக்கியமாக வந்து பார்த்தாச்சுன்னா 3 இருக்குது. என்ன அப்படின்னா 1 ஃபோக்கஸ் கீவேர்ட், 2வது மெட்டா டிஸ்கிரிப்ஷன், 3வது டைட்டில். சரிங்களா? இது 3 நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கரெக்டாக அண்டு ஃபர்தராக நீங்கள் கொடுத்துட்டாலே உங்களுக்கு வந்து அதாவது ஜஸ்ட் ஒரு ஆர்டிக்கலில் ஒரு 600 வேர்ட்ஸ் இருந்தால் கூட அந்த ஆர்டிகல்ஸ் ரொம்ப நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணும். புரியுதுங்களா? நிறைய பேர் வந்து ஃபோக்கஸ் கீவேர்டு ஒழுங்காக கொடுத்தா மெட்டா டிஸ்கிரிப்ஷன் கொடுக்க மாட்டாங்க, மெட்டா டிஸ்கிரிப்ஷன் ஒழுங்காக கொடுத்தா டைட்டில் கொடுக்க மாட்டாங்க. இது போல் ஏகப்பட்ட மிஸ்டேக் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம வந்து அப்படி கிடையாது. ஒரு பிகினர் ஃபஸ்ட் டைம் வந்து பிளாகரில் தான் எப்படியா இருந்தாலும் ஓப்பன் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருப்பார். ஓகேங்களா? தென் அதுவும் பிளாக் ஸ்பெட் டொமைனில். ஓகேவா? அப்படின்னும் போது அவருக்கு அதாவது அவங்களுக்கும் சரி இல்லை ஓகேங்களா அவங்களுக்கும் சரி மற்றவங்களுக்குமே சரி நம்ம கொடுக்கக்கூடிய ஆர்டிக்கல் 100% யூனிக்காக இருக்கணும். அதே போல் அவங்களுக்கு பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற விதத்தில் இருக்கணும். ஓகேவா? ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஃபோக்கஸ் கீவேர்டு என்ன இப்போ 1+13 அப்படின்னு நம்ம போட்டிருக்கோம் அப்படின்னா இதுதான் அவங்க வந்து மொபைல் ரிவ்யூஸ் சம்பவம் தான் அவங்க வந்து ஆர்டிகல்ஸ் கேட்டிருக்காங்க இல்லையா? ஸோ அதனால் ஃபோக்கஸ் கீவேர்டு கொடுத்துருக்கோம். தென் அதுக்கான மெட்டா டிஸ்கிரிப்ஷன் 150 வேர்ட்ஸில் வந்து கொடுத்துருக்கோம். டைட்டில் என்ன அப்படின்றதோ அதுவுமே உங்களால் பார்த்துக்க முடியும். அடுத்ததாக
பேராகிராஃப் அரேஞ்ச்மெண்ட் ஒவ்வொரு பேராகிராஃபுமே வந்து ஃபியூர் வைடட் எஸ்இஓ ஃபாலோ பண்ணி 150 வேர்ட்ஸ்க்குள்ளே அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். அப்போ தான் ஏன் வந்து நம்ம இவ்வளோ வேர்ட்ஸ் வந்து சின்ன சின்னதாக நம்ம அதாவது பேராகிராஃப் வந்து வேர்ட்ஸ் ரொம்ப கம்மியாகவும் பார்க்கும்போது யூனிக்காகவும் ரெடி பண்ணுறதுக்கான ரீசன் என்னென்னா ரீடபிலிட்டி ஸ்கோர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக பேராகிராஃப் வந்து ஷார்ட்டாக நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். தென் H1 H2 தென் புல்லட் பாயிண்ட்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு ஆர்டிகல்ஸ்லையுமே பேராகிராஃபில் என்னென்ன வேர்ட்ஸ் இம்பார்ட்டனோ அதை வந்து நம்ம போல்டு பண்ணி காமிச்சிருக்கோம். ஓகேவா? தென் H2 H3ன்னு சொல்லிட்டு இது போல் ஆட் பண்ணியிருக்கோம். தென் இடத்துக்கு தகுந்த போல் புல்லட் பாயிண்ட்ஸ் அண்ட் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் வந்து ஆட் பண்ணியிருப்போம். ஓகேங்களா? ஸோ இந்த ஆர்டிக்கலில் ஃபுல்லி நம்ம வந்து புல்லட் பாயிண்ட்ஸ் தான் ஆட் பண்ணியிருக்கோம். ஆர்டிக்கல் ஃபஸ்ட்லேயும் சரி எண்டுலையும் சரி என்னுடைய கான்டாக்ட் நம்பருக்கு வந்து எல்லா இடத்துலையுமே அவைலபிள் இருக்கும். சரிங்களா? உங்களுக்கு ஆர்டிகல்ஸ் தேவை அப்படின்னா நீங்கள் தாராளமாக கால் பண்ணி கன்சல்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஃபர்தராக ஓரளவுக்கு ஆர்டிகல்ஸ் வந்து எப்படி நம்ம பண்ணி கொடுக்குறோன்றது ஒரு ஐடியா உங்களுக்கு கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு யாராவது ஆர்டிகல் வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக கால் பண்ணி ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. தென் இதுக்கு மேலே சொல்லக்கூடியது எல்லாமே பெய்டு சர்வீஸ்க்குள்ள வரும். நம்ம வந்து கனெக்டிங் சர்வீஸ் அவைலபிள் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா? ஃபார் ஆர்டிகல் 2 கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு எவ்வளோ ஆர்டிகல் வேணுமே, அதாவது எவ்வளோ ஆர்டிகல் எடுத்தாலுமே உங்களுக்கு அதுதான். ஏன்னா ஆஃபர்ஸ் பார்த்தாச்சுன்னா நம்ம வந்து தீம்ஸ் வந்து ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா? அதனால சொல்ல வரேன். அடுத்தது வந்து நம்ம வெப்சைட் பில்டு பண்ணி கொடுத்துட்ருக்கோம். 7,000 ரூபா, 15,000 ரூபா, 25,000 ரூபா 3 விதமான பேக்கேஜ் இருக்குது. உங்களுக்கு இதில் எந்த பேக்கேஜ் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஃபர்தரான இன்ஃபர்மேஷன் வேணால் கால் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன். பட் ஆனால் 3 விதமான பேக்கேஜ் தான். 7,000 ரூபாய் பேக்கேஜில் என்னென்ன ஆஃபர்ஸ் வரும் அப்படின்னா ஹோஸ்டிங் டொமைன் ஜென்ரேட் ப்ளஸ் ப்ரீமியம் தீம்ஸ் வந்து நம்ம போட்டு சைட்டு லைவுக்கு கொண்டு வந்து கொடுத்துருவேன். ஓகேவா? 15,000 ரூபா பேக்கேஜில் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் டீச் பண்ணுவேன். 25,000 ரூபா பேக்கேஜில் உங்களுக்கு டீச்சிங் கட் ஆகிடும். உங்களுக்கு பதிலாக நானே ஒர்க் பண்ணி மானிட்டேஷன் வாங்கி கொடுப்பேன். புரியுதுங்களா? அடுத்தது வெப்சைட்டுக்கு வந்து பேக்லிங்க் சர்வீஸ் வந்து அவைலபிள் இருக்குது நண்பா. பேக்லிங்க்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு வெப்சைட்டு கூகுளில் ரேங்க் ஆகிறதுக்கு ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒன்றுன்னு பார்த்தாச்சுன்னா பேக்லிங்க் தான். ஸோ அந்த பேக்லிங்க் சர்வீஸ்ன்றது நம்ம ஹை குவாலிட்டியாக நம்ம வந்து பண்ணி கொடுத்துருக்கோம். மினிமம் ப்ரைஸ் வந்து 5,000 நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கோம். சரிங்களா? ஸோ பேக்லிங்க் பற்றி ஏகப்பட்ட வீடியோஸ் நம்ம சேனல் அவைலபிள் இருக்கும். செக் பண்ணி பாருங்கள். இல்லைனா ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் வேணால் கால் பண்ணுங்கள், நானே கூட சொல்கிறேன். அடுத்தது வெப்சைட்டுக்கு வந்து டொமைன் அத்தாரிட்டி வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். டொமைன் ரேட்டிங்குமே நம்ம வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம். தென் இது போக வெப்சைட் சம்மந்தமாக A to Z எல்லா சர்வீஸுமே நம்மகிட்ட அவைலபிள் இருக்குங்க. உங்களுக்கு ஏதாவது வெப்சைட் கஸ்டமைஸ் பண்ணணும், இல்லை SEO பண்ணி கொடுக்கணும், இல்லை ஆர்டிகல்ஸ் ரேங்க் பண்ணி கொடுக்கணும், அதுபோல் மோர் தென் எனி கேட்டகரியில் உங்களுக்கு வெப்சைட் சம்மந்தமாக எனி சர்வீஸ் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. அது இல்லாமல் கஸ்டம் பில்ட் பண்ணுறதா இருந்தால் கூட வெப்சைட் வந்து இல்லை ஷாப்பு, இல்லை ஸ்கூலு, காலேஜ் இது போல் ப்ரொஃபஷ்னலாக உங்களுக்கு வந்து பிஸ்னஸ் வெப்சைட் மாதிரி பண்ணணும்னாலுமே அதுவுமே நம்மளால் வந்து பண்ணி கொடுக்க முடியும். தென் யூஸருடைய ரெக்குவயர்மெண்ட் என்னவோ அதுக்கு தகுந்த போல் நம்ம வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஓகேங்களா? ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆர்டிகல்ஸ் தான். இது ஓப்பன் பண்ணி காமிச்சிருக்கேன். இதில் எவ்வளோ வேர்ட்ஸில் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் அப்படின்னா ஓவராலாக 1818 வேர்ட்ஸ் நம்ம வந்து பண்ணி கொடுத்துருக்கோம். சரிங்களா? தென் இதனுடைய ஃபோக்கஸ் கீவேர்டு என்ன அப்படின்னா Redmi 14. ஓகேங்களா? ஸோ இதை பார்க்கும்போது ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எனவே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள். எனவே தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் நண்பா.